questions module உடைய first topic ஆக question words அதோட மீனிங் எங்க யூஸ் பண்றது என்பதை பார்க்க போறோம். first question word நம்ம பார்க்க போறது the word who. இது நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். who அப்படின்னா என்ன என்பது. who அப்படின்னு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா to ask for information regarding persons. நம்ம யாரை பத்தியாச்சும் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம who அப்படின்ட்டு ஒரு question வேர்டை வச்சு நம்ம சென்டென்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். அதாவது கொஸ்டினை ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், who are you? நீங்க யாரு அப்படின்றது. இங்க யாரு அப்படின்னு இருக்கக்கூடியது தான் தீமா இந்த who question வேர்ட்ல எப்பவுமே இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். who is the president of India? இந்தியாவுடைய பிரசிடென்ட் யாரு அப்படின்ட்டு இங்க கொஸ்டினை கேட்கிறோம். மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்கிறோம். who is he? அவரு யாரு அப்படின்ட்டு நம்ம ஒரு கொஸ்டினை கேட்கிறது. who sent the mail? who sent the mail? யார் இந்த மெயிலை அனுப்பிச்சாங்க? ஸோ ஓவராலாக சொல்ல போனால் who அப்படின்றது யாரை குறிப்பிடும், யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் டேர்மை தான் வந்து who அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்சன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we generally use the question word called as who. The next question word that we are going to look into is what. இதுவும் நிச்சயமா நிறைய பேருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை கொடுக்கறது தான் what. Question word what is used when you are speaking about somebody's profession. இப்போ ஈவன் இந்த வாட் அப்படின்னு இருக்கக்கூடிய வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ப்ரொஃபஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட நம்ம வாட்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளை பார்ப்போம். வாட் இஸ் யுவர் அங்கிள்? இப்போ உங்க அங்கிள் என்னவா இருக்காரு? இது நிறைய பேர் வந்து ஈவன் இந்த இன்டர்வியூல கேள்வி கேட்கும் போது வந்து நிறைய பேர் வந்து பதில் தெரியாம இருக்கிறது. ஏன் தெரியாம இருக்காங்க அப்படின்னா இந்த வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு, வாட் இஸ் யுவர் அங்கிள்னா என்னன்னு கேட்கிறாரு, அங்கிள் என்னன்னு கேட்கிறாரா, என்னன்னு கேட்கறதுன்னு ஒன்றும் புரியாம நீங்க இருப்பீங்க. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல அங்கிள் பத்தி கேட்க மாட்டாங்க. பட் இன் ஜெனரல் when you want to ask, when somebody wants to ask about what is your parent or what is your dad அந்த மாதிரி கேட்கும்போது வந்து அவங்க என்ன ப்ரொஃபஷன் பண்றாங்க அப்படின்றது தான் அதோடைய எக்ஸ்பிளனேஷன். செகண்ட், வாட் ஆர் யூ? இப்போ நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் நம்ம இது மாதிரி கேட்கலாம். வாட் ஆர் யூ அப்படின்றது. வாட் ஆர் யூ அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் அ ட்ரெயினர் அட் ஆக்சென்ட். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ப்ரொஃபஷனை பற்றி குறிப்பிடும். ஸோ வாட் இன் கொஸ்டின் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷன், ஒருத்தருடைய ப்ரொஃபஷனை பற்றி கேட்கறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சிருப்போம் நம்புகிறேன். செகண்ட், வாட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஃபைண்ட் அவுட் சம்திங். இதுதான் சொன்னேன், என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாட்டை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் திஸ்? இது என்ன அப்படின்னு கேட்குறோம். வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனிங் கொடுக்கறது. தேர்ட், வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது. ஃபோர்த் ஒன், வாட் இஸ் யர் ப்ராப்ளம்? அவளுடைய ப்ராப்ளம் என்ன? ஸோ ஜென்ரலி வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் வேர்டு வந்து என்ன அப்படின்ற ஒரு தீமை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் என்பதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ட் தட் வி ஆர் கோயிங் டு லுக் இன்டு இஸ் which. ஓகே, which பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். which is used when you want to ask for a thing from a limited group. ஸோ whichம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் குரூப்பை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் வேர்ட். which இங்க எது அப்படின்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லும் போது வாட் ஆகும், எது அப்படின்னு சொல்லும் போது which அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் சில நேரங்களில் whichம் வாட்டும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ஆகிக்கிறோம். சரி, பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், which language do you speak at home? ஸோ வீட்டில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அதனால which language அப்படின்றது நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட், which is your phone? இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அதனால நான் which அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வேர்டை வச்சு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறேன். ஓகே,
which is used regarding things, but there is a difference. அதாவது நம்ம திங்ஸை பற்றி கேட்கும்போது நம்ம which யூஸ் பண்ணுவோம், ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டும் விச்சும் சில நேரங்களில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ ஆர் ஸ்பீக்கிங் ஜென்ரலி யூ யூஸ் வாட். ஜென்ரலாக நீங்கள் ஒரு கொஸ்டினை கேட்கணும், நீங்கள் வந்து லிமிட்டடாக இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வாட் அப்படின்னு இருக்கக்கூடிய கொஸ்டின் வேர்டை கேட்பீங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்க, ரொம்ப லிமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் விச் வச்சு தான் நீங்கள் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் டிட் யூ சி, நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் எது வேணாலும் பார்த்துருக்கலாம். ஸோ தெர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ் தேர். அப்போ நான் வந்து வாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணி நான் இந்த கொஸ்டினை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். வாட் ஃபிலிம் டிட் யூ சி, நீ என்ன படம் பார்த்த அப்படின்னு இங்கே கொஸ்டினை ஃப்ரேம் ஆயிருக்கு. வாட் டு யூ திங்க் ஆஃப் அ பிளான், நம்மளோட பிளானை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்றது இங்கே கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் விச் we sometimes say the possible answers. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே போகலாம். ஸோ வாட் டிட் யூ சி அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மூணுமே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டான கொஸ்டினாக இருக்கு. இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் விச் வி சம்டைம்ஸ் சே த பாசிபிள் ஆன்சர்ஸ். விச் என்பதை வந்து ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி போகிறதால சம்டைம்ஸ் நம்ம கொஸ்டினுடைய சேர்த்தே நம்ம ஆன்சரை கூட சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், விச் ஷாப் டிட் யூ கோ டு, விச் ஷாப் டிட் யூ கோ டு, இங்கே காமா போட்டு ரிலையன்ஸ், பிக் பஜார் ஆர் தி லோக்கல் ஒன் அப்படின்னு நான் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறேன். சில நேரங்களில் நம்ம விச் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன்ஸ் வச்சு கேட்கும் போது இந்த மாதிரியே வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, விச் இஸ் குயிக்கர், நான் இங்கே ஆன்சரே சொல்லிட்டேன், த பஸ் ஆர் த ட்ரெயின். ஸோ இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஸ்டினை கேட்கணும், அதே சமயத்தில் வந்து ஆப்ஷன்ஸோட நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம வாட் வர்சஸ் விச் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கிற டிஃப்ரென்ஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். வாட் ஸ்போர்ட் டு யூ பிளே, இப்போ நீ என்ன ஸ்போர்ட் வந்து விளையாடுவே அப்படின்றது நான் காமனாக கேட்குறேன். விச் இஸ் வைடர் சாய்ஸ். வைடர் சாய்ஸ்ன்னு சொல்ல போனால் வந்து ஜென்ரலைஸ்டான ஒரு கொஸ்டினை கேட்குறேன். என்ன ஸ்போர்ட் வந்து நீங்கள் விளையாட பிடிக்கும் உனக்கு, இல்லை என்ன ஸ்போர்ட் நீ விளையாடுவே அப்படின்னு நான் கேட்குறேன். இங்கே பாருங்க, விச் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு பாஸ் த டெஸ்ட். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான சாய்ஸ் தான். இந்த ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால இங்கே நான் வந்து விச்சை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டும் விச்சும் சம்டைம்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் இதை எப்படி கரெக்டாக பேசணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வைடர் சாய்ஸ்க்கும், விச் என்பது வந்து லிமிட்டட் சாய்ஸ்க்கும் நம்ம வந்து கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வி யூஸ் விச் அண்ட் வாட் இன் காமன். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் பஸ் வில் யூ கேட்ச், நீ எந்த பஸ்ஸை பிடிப்ப அப்படின்னு. இப்போ நீங்கள் ஜென்ரலைஸ்டாக கேட்குறது தான் நீங்கள் வாட் சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறீங்க அப்படின்னா which bus will you catch அப்படின்னு நம்ம கேட்போம். So which means we can substitute both the ways. Second one, what part of India are you from? So நீ எந்த part of இந்தியாவிலேருந்து இருக்க அப்படின்னு கேட்குறது. இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்கணும், அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் சாய்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா which part of India are you from அப்படின்னு கேட்கலாம். ஸோ வாட்டும் விச்சும் சில நேரங்களில் நம்ம காமனாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த காமன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் அண்ட் விச் என்பது வாட் அப்படின்னு இருக்கக்கூடிய கொஸ்டின் வேர்ட் வந்து gives a wider scope and which அப்படின்னு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்கோப்பில் நம்ம வச்சு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம்.